ரெடியா? உன் பார்வை ஒரு வரம், உன் பார்வை ஒரு வரம். மாலை சூடும் மலர் மாலை ஆடும் இலைகளில் வழிகிற நிலவொளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம் வாடி நீ தொட்டி தேடி வந்த கல்லு குட்டினா வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பறித்து சென்றவள் நீ அடி. காதல் வளர்த்த காதல் வளர்த்த உன் முகத்தை பார்க்கவே உடல் பொருள் ஆவி அனைத்தும் சிம்புவே பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருக்கு. Wow, what a compliment. ஐயோ அதுவும் அது. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். 6.3 வெர்ஷன் ஹைட்டுக்கு. ஓ 6.3 நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்கல்ல, ப்ரோ உங்க ஹைட் என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. நேத்து அந்த லூமியோ அந்த வேற போட்டிருந்தாங்க. ஆமா, அதான் வருண பக்கத்துல நிக்க வச்சு காமிக்குவான்னு கேட்டேன். வருண் பார்த்தாரு, டேய் என்ன அசிங்கப்படுத்தாதடா லைவ்ல அப்படின்னு. ஆக்சுவலா 6.3ங்க ஹைட்டு மேட்ரு. சரி, இது வந்து ஸ்டூடியோ R3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். ஸ்டூடியோ, ஆமா. ஸோ இது நமக்கு எங்க யூஸ் ஆகும்னா ஃபர்ஸ்டே சொல்லலாம், நம்ம மீட் அப் கேட்டீங்க இல்லையா, ஸோ மீட் அப்புக்கு யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட் இது. சூப்பர். நான் இன்னும் பார்க்கலங்க இந்த ப்ராடக்ட், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். என்னோட ரியாக்ஷனோட நீங்க சேர்ந்து நீங்களும் பார்க்க போறீங்க. நான் சும்மா ட்ரை பண்ண ஒர்க்காக தானே, வேற லெவல் ஃபன்னா இருந்தது. எங்க வீட்ல இருந்து எல்லாம் வெளில வந்துட்டு நான் சும்மா ஹலோ ஹலோ எல்லாரும் அப்படின்ற பாட்டு கூட பாடலடா நானு. உடனே எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, ரோட்ல இந்த கஷ்டப்படுறவங்க இந்த கண்ணு தெரியாதவங்க வந்து பாட்டு போடுவாங்கல்ல, அவங்க வந்துட்டாங்க நினைச்சு எல்லாம் வெளில வந்துட்டாங்க, வாலெட்டோட வந்துட்டாங்க. அப்புறம் நாங்க தான் தட்டோட நின்றுகிட்டு இருந்தோம். ஒரு 2 ரூபா போட்டு போனாங்க. இல்ல அந்த மாதிரி ஆனா கேட்கும். நீ பாரு, அது ஓப்பன் ஆனது தெரியும். சரி, நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டுறேன். அவங்க ஸ்பெக் பேஜ்ல வந்து ஒரு சில டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா, அதை நம்ம பாத்துக்கலாம். ஓகே ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து ஸ்டூடியோ R3 தான் அது மாடலு. ஸ்டூடியோ அப்படின்னு போட்டிருக்கும் போதே தெரியுதாங்க, ஹெவி டியூட்டியான ஒரு ஸ்பீக்கருங்க. அப்படிதான் அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. ஆமா, அத பாப்போம். நான் இது வந்து தூக்கும்போதே தெரிஞ்சிச்சுல, தூக்கும்போதே தெரிஞ்சு. இதுல பார்த்தேன்டா, இட்ஸ் அபௌட் 6 கிலோஸ் ஆர் 7 கிலோஸ் இருக்கும். இல்ல நான் இதை வந்து நீ சொன்ன மாதிரியான வெயிட் கிட்ட வந்துடும். உண்மைதான். இதுல நான் என்ன ஹைலைட்னா, இதே மாதிரியான ப்ராடக்ட் வந்து வேற ஒரு சில பிராண்ட் கிட்டயும் இருக்கு. ஓ, ஆனா அவங்க இதுல நான் பார்க்கும் போது என்னன்னா மெட்டல் யூஸ் பண்ணல, இவங்க மெட்டல் கேசிங்ல யூஸ் பண்ணாங்க. ஓ ஓகே. ஏன்னா அப்ப அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்காவா தெரியல, மேபி லுக்குக்காகவா ஏதோ ஒண்ணு அவங்க பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணி பாத்துறோம். சரி, என்னன்னா மல்டி கனெக்டிவிட்டி உண்டு. என்னலாம்னா ப்ளூடூத் 5.2 இருக்கு, ஆக்ஸ் இருக்கு, USB இருக்கு, மைக்ரோ SD சப்போர்ட்டும் இருக்கு. சூப்பர். அப்புறம் டியூவல் 6.3 mm மைக் இன்புட் கொடுக்கலாம். ஓ சூப்பர். ஒரு மைக் இருந்ததுன்னா ஆல்ரெடி இது உள்ள ஒரு மைக் இருக்கு. இது தவிர நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு மைக்னா பரத்துக்கிட்ட இருக்கு. அப்ப என்ன ஆகும், இப்போ மீட் அப்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ நானும் பரத்தும் பேசுறோம் அப்படின்னாலும் 2 பேரும் சைமல்டேனியஸா 2 மைக்ல பேசலாம். அதே சமயம் இப்போ நீங்க யாராவது நண்பர்கள் வரீங்க, உங்களோட கருத்து ஏதாவது சொல்ல போறீங்க அப்படின்னும் போது, இப்போ பரத் இருக்கான் கூட நீங்க வந்து பேச போறீங்க அப்படின்னா பரத் கிட்ட ஒரு மைக் இருக்கும், உங்ககிட்ட ஒரு மைக் இருக்கும். நான் இதை சொன்னேன், மீட் அப்க்கு யூஸ் ஆகும். சோ இப்போ ஒரு 50 பேர் நம்ம எங்கேயாவது மீட் பண்றோம், லைவ் பெர்ஃபார்மன்ஸஸ்க்குலாம் சூப்பரா இருக்கும்னு தெரியுது சொல்றத பார்த்தா. ஆனா உண்மையிலே எப்படி இருக்குன்னு பாப்போம். அடுத்து என்னன்னா, எனக்கு பிடிச்ச விஷயம், நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, அப்போ இது இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்குன்னு ஒண்ணு, அப்போ பவர் கார்டு இருக்கும், நான் அப்போ பவர் கார்டில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கணும்னு நினைச்சேன். இல்லை 6000 mAh பேட்டரி இருக்கு, அதனால வந்து நம்மளால அவுட்டோர்ல சார்ஜ் பண்ணலாம். 6000 mAh பேட்டரி, சிலிகான் கார்பைடா தெரியல, அதெல்லாம் இதுக்கு கவலை இல்லை. நீ பழைய கார்பைட் நார்மல் ஆசிட் பேட்டரி கூட வைக்கலாம், அது உள்ள அவ்வளவு பெரிய இடம் இருக்கு. அப்புறம் 3 ஈக்குவலைசர் மோட் இருந்தது, அதெல்லாமே இப்போ டெஸ்ட் பண்ணலாம். டீப் பேஸ் உண்டு, டியூவல் பாசிவ் ரேடியேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க. TWS ஃபங்க்ஷன், அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். வயர்லெஸ் ஸ்டீரியோ, ஆனா இவ்ளோ பெருசா இருக்குது. RGB LED லைட்ஸ் உண்டு, மீடியா அண்ட் வால்யூம் கண்ட்ரோல் உண்டு, வயர்டு மைக் யூஸ் பண்ணலாம், பிரீமியம் மெட்டல் ஃபினிஷ், LED இண்டிகேட்டிங் லேம்ப் இருக்கு, கேரி பண்ற ஸ்ட்ராப் இருக்கு. சூப்பர். அது எல்லாமே இது உள்ள இருக்கும். கேரி பண்ற ஸ்ட்ராப் இருக்கா? ஆமா. அப்ப பீச்சுக்கு எடுத்துன்னு போய் மைக்ல பாடலாங்க. நிஜமாடா? நீ போகும்போது ஒரு நாள் எடுத்துன்னு போலாம். யார்? நான் தான் டெய்லி போறேன்ல, தட்டோட போறேன். நீங்களும் வந்து போட்டு போங்க ஒரு 2 ரூபா. பரவாயில்ல, 2 ரூபாய் 2000 பேர் போட்டாங்கன்னா பாரு, அவ்வளவு பெரிய விஷயம் அது. மேசிவ். அந்த இடத்துல ஒரு கான்செப்ட் நடந்தது, ஈக்குவல்
சரி அடுத்து என்னன்னா இதோட ஆல்ரெடி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்து மைக்ஸ் கொண்டு வந்து சில பேர்லாம் வந்து அங்க பெர்ஃபார்ம் பண்ணி பாட்டுலாம் பாடுனது நான் பார்த்தேங்க. பெசனர் பீச் சண்டே அன்னைக்கு காலையில போனீங்க அப்படின்னா எவனோ ஒருத்தன் வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். விருப்பம் காட்டுகிறார்கள். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து அந்த இடத்துல ஷோகேஸ் பண்றாங்க. சரி ஓகேங்க, அடுத்து என்னன்னா 140 வாட்ரா இதோட அவுட். 140 வாட்ஸ் சரியா. அப்புறம் வந்து ஊஃபர் வந்து 101 mm ஊஃபர் 2 இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. மிட் ரேஞ்சரை சமாளிக்கிறதுக்கு 57 mm 2 இருக்கான். ட்வீட்டரா வந்து 25 mm 2 இருக்கு. செப்பரேட்டா 3 ஸ்பீக்கர் கொடுத்துட்டான். ஆமா. சோ ஆமா எஸ். அப்புறம் 32 GB வரைக்கும் கார்டு சப்போர்ட் இருக்கு. சூப்பர். அப்புறம் மத்ததெல்லாம் என்ன ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், இந்த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அதெல்லாம். அப்புறம் MP3 WMA வேவ் இந்த ஃபார்மேட்லாம் ஆடியோ ஃபார்மேட் ரீட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சார்ஜிங் டைம் வந்து 3.5 மணி நேரம். பிளேபேக் டைம் வந்து 13 மணி நேரம். இந்த 13 மணி நேரத்துல ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க 50% வால்யூம் அப்படின்னு. சரியா. அப்படின்னா வந்து 100% வால்யூம். ஒரு 5 மணி நேரம் 5 மணி நேரம் போதும். கரெக்ட். நம்ம மீட்டப்னா 2 மணி நேரம் இருக்கும். ஆமா பேசுறதுக்கு. மீதி நேரம் நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஏதாவது வேற ஏதாவது அவ்வளவுதான். சோ அப்ப அது ஓகேயா. அடுத்து வந்து 6.74 kg. நீ சொன்ன 7 kg ஓகேயா. அந்த 7 கிலோ வந்துருச்சு. எப்படி பாத்தீங்கல்ல. அப்புறம் ஸ்பீக்கர் மெஷர்மென்ட் வச்சிருக்கேங்க உள்ள. பேக்கேஜ் கண்டென்ட் வந்து ஒரு ஸ்பீக்கர், வயர்டு மைக்கு, டிட்டாச்சபிள் கேரி ஸ்டாப், பவர் அடாப்டர், ஆடியோ கேபிள், QR கோடு கைடோட இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். மற்றபடி வந்து இங்கே பாரு அந்த பட்டன்ஸு போர்ட்ஸு என்னென்ன மாதிரியான யூஸ்க்கு பவர் பட்டன் இருக்கு, மோட் பட்டன் இருக்கு, TWS பட்டன், ஷார்ட் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், மைக் எக்கோலாம் ரெடியூஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அப்படியா? ஆமா. மைக் எக்கோவோட மைக் இருக்கும். அதாவது இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடியோ எஃபெக்ட் வரும். ஆமா. அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பேர் நான் மறந்துட்டேன். எங்க அம்மா ஒண்ணு வச்சிருக்காங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து இந்த ஸ்டேஜ் சிங்கரா இருந்திருக்காங்க. ஆமா நீ சொல்ற கரோகே பாட்டு எல்லாம் பாடி ஒரு இதுவே நடத்துறாங்க, ஒரு பிசினஸ் மாதிரி. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஒன்னு இருக்குது. ஆனா அது வந்து போர்ட்டபிள் கிடையாது. ஓகே. அது வந்து பவர்டு. ஓகே. ஆனா இது போர்ட்டபிள். இது வந்து அம்மாக்கு அப்ப நல்லா யூஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணலாம்? ஆமா ஆமா. அவங்க எப்பலாம் அம்மாவுக்கு யூஸோ அம்மாட்ட கொடுத்து விட்டுறலாம். ஆமா. நம்ம மீட்டப் அப்ப நம்ம வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுல இருந்து அப்கிரேடே பண்ணி ஒரு ஸ்டூடியோவே வச்சிருக்காங்க இப்போ. சரி அவங்க பெரிய ஆளா இருக்காங்க. நம்ம ஸ்டூடியோவே ஒன்று வச்சிருக்காங்க. பேர் வருது பாருங்க. அப்போ கரோகே ஸ்டூடியோ மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு வெளியில போர்ட்டபிளா கிடைக்குமா? இப்போ தெரிய போகுது. அடுத்து என்னன்னா டிவைஸோட போர்ட் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்கடா. அதான் மைக்ரோஸ்டி கார்டு, USB, ஆக்ஸ், 2 மைக்கு, ஒரு ரீசெட் பட்டன், DC. சரி இங்க தட்டு மாதிரி ஒன்னு இருக்கு, ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன ஓபன் பண்ண வேண்டியதாங்கப்பா. யாராவது கூப்பிடுங்க, 2 ரூபா போட்டு போங்க. இந்தாங்க தம்பி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுவோமா? இந்த பாக்ஸ் எடுப்போமா? என்னையா உள்ள ஏதோ பேக்லாம் இருக்கு. இதாங்க உண்மையிலே அன்பாக்சிங். பாத்தீங்களா? பாக்ஸ்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறோம். இங்க ஒரு எல்லா இடத்துலயும் லைட்ரா. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றதை இப்பயே சொல்றேன். பரத்துக்கும் அதே தான் ஃபீல் ஆகும். 100% எனக்கு தெரியும். இந்த மாதிரி கலரா லைட்ஸ் இருந்தது. செம்ம. இந்த டிஜே எஃபெக்ட்டுக்கு சூப்பர். ஆனா இதை வந்து இவங்க இந்த கொஞ்சம் சட்டிலா ஒரு பிரீமியம் பிராண்ட் மாதிரி ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா எல்லாமே ஒயிட்டா இருந்ததுன்னா வேற லெவல்ல இருந்தது. அதே சீப் RGB லைட் எல்லாத்துலயும் போட்டு வைக்கிறீங்களேடா. நத்திங் இன்ஸ்பயர்ட்னா ஒயிட் கலர் மட்டும் தானே இருக்கணும். இல்லங்க அவங்க கிட்ட ஒயிட் கலர் இல்ல. இதான் அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப். ஆமா. நான் கழுத்துல தொங்க விட்டு சுத்திட்டு இருந்தேன். அப்படியா? நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் போல இருக்குங்க. 7 கிலோ எடுங்க. அடுத்த அன்பாக்சிங் நடந்து விட்டது. உள்ள இன்னொரு ஐட்டம்ஸ் எல்லாம் எடுப்போம். ஒண்ணா ஸ்ட்ராப்ல இருந்து அந்த ஷோல்டர் பேடிங் விழுந்துருச்சு. பாத்தீங்களாங்க? இதுதான். வாவ். இவன் தான் அந்த ஆளு. வந்து மெட்டல். அதான் சொன்னாங்களே பிரீமியம் மெட்டல் இதுன்னு. அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா? சோ மத்தபடி அருமை. இங்க இருங்க மைக்கு. இந்தாங்க பரத் உங்களோட ஐட்டமு. ஹலோ பாருங்க இங்க இருக்கு. நான் எடுத்துறேன். ஏன்னா பரத்துக்கு இது சூப்பரான 6.5 mm ஜாக். இந்த இடத்துல லாக்லாம் சூப்பரா இருக்குடா. இங்க பாரு ஓவரால் பின்னாடி ஸ்ட்ராப்லாம் வச்சிருக்காங்க. ஆமா ஒரு ஃபிளாப் இருக்கு பாருங்க. பரவாயில்லையே, இது வாட்டர் ப்ரூஃப் போல. ஆமா இங்க இரு. வாட்டர் ப்ரூஃப்னா நான் ரிஸ்க்ல எடுக்க முடியுமான்னு தெரியலடா. இங்க பாத்தியா? சூப்பர்யா. 3.5 to 3.5 சூப்பர். ஆக்ஸ் கேபிளா? மைக் 1 மைக் 2 ரெண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்ட் இருக்குது, USB இருக்கு, TF அதாவது நம்ம மைக்ரோ SD கார்டு, ரீசெட்டுக்கு ஒரு பட்டன் இருக்குது. அப்புறம் 30 வாட் பவர் டைரக்ட் பவரும் கொடுத்து யூஸ் பண்ணலாம். இங்க பாரு 30 வாட். அதான் இதுல இருக்கு. ரைட்டா? ஓகே. ஹெவியா இருக்குதுங்க. சரி இப்ப ஆன் பண்ணுவோமா? மைக் அப்படியே. பில்ட் குவாலிட்டி
ஏன்னா வெளில எடுத்ததுமே நம்ம அதுதான் பார்ப்போம். செம்ம தரமா இருக்கு. ஜெப்ரானிக்ஸ்னு ஒரு பிராண்டிங் இந்த இடத்துல இருக்கு. இது மட்டும் தாங்க பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் ரொம்ப சுமாரா இருக்கு. ஆமா மைக்கு, ஆனாலும் அதுவும் கரெக்டா டைரக்ஷனல் ஆடியோ சூப்பரா இருக்கு. டைனமிக் மைக்ரோஃபோன் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. ஆமா ஐ லைக் இட். ஸோ அது நல்லா இருக்கு. அப்புறம் மேலே இருக்கிற அந்த பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, பவர் ஆனு, மோட்ஸு, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பேட்டரி இருக்குன்னு இப்போ எவ்வளோ இருக்கணும்னா 50 to 75% இருக்கணும். ஆமாம். அப்புறம் அது பக்கத்தில் TWS மோடு, இது மைக்கு, அப்புறம் ஈக்குவலைசரு, இது மைக்லயே 2 மோடு இருக்குங்க. மைக் வால்யூம் அட்ஜஸ்ட், மைக் எக்கோ அட்ஜஸ்ட். மைக் வால்யூமும் எக்கோவும் மாசான ஒரு ஆப்ஷனு. ஆமாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ளே பாஸு ப்ளஸ் மைனஸும் இருக்கு. ஆமாம். இப்படியே பேக்கு போனோன்னு வைங்க, பேக்கில் ஆல்ரெடி ஓப்பனாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா அவங்க சொல்லியிருந்தது எல்லாமே இருக்கா. QC பாஸா, மைக்ரோ எஸ்டிக்கான ஸ்லாட்டு, USB ஸ்லாட்டு, ஆக்ஸு, மைக் 1, மைக் 2, அப்புறம் ரீசெட்டு, அப்புறம் DCN. சூப்பர். ஸோ ஓவராலாக வந்து சுற்றி மெட்டல் கேசிங் தான். ஆமாம். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக். ஆமாம், இந்த இடம் வந்து பிளாஸ்டிக் தான். அதில் நல்லா தெரியுது பில்ட் குவாலிட்டி காம்ப்ரமைஸ். பட் ஓகே, அந்த இடத்துலலாம் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. சைடில் வந்து அதே மாதிரி இந்த ரேடியேட்டர்ஸ் மாதிரிலாம் வச்சிருக்கிற இடத்துலையும் மெட்டல் தான்டா. மெட்டல் தான் பாரு, இது மெட்டல் தான். நான் பிளாஸ்டிக்காக இருக்கும்னு நினச்சேன். இந்த ஸ்க்ரூலாம் பாரு மெட்டல் தான். நான் கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்கும்னு நினச்சேன். ஆச்சரியமாக இருக்கு. சரி ஓகே, சரி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். என்னையா எக்கோவா இருக்கு? இப்போ எக்கோ மோட் ஆன்ல இருக்கு, கரெக்ட்டா? அது TWS மோட். சோ என்ன மோட் போட்டாலும் நமக்கு வந்து பாஸ் த்ரூ மைக் வொர்க் ஆகுது இல்ல? மைக் எக்கோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. அட்ஜஸ்ட் பண்ணா எக்கோ காணாம போயிடும். இப்போ இது பேசுறதுக்கு நல்லா இருக்கு, பாடுறதுக்கு வந்து எக்கோ கொஞ்சம் தான் நல்லா இருக்கும், கரெக்ட்டா? இந்த அளவுக்கு எக்கோ இருந்தா நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஹலோ, இன்னும் கொஞ்சம் ஹலோ, இன்னும் கொஞ்சம் ஹலோ. இது பாடுறதுக்கு. ஆமா, இது பாடுறதுக்கு. ஆனா இதுவே பாடவா அப்படின்னு பாடினா அப்படியேங்க அந்த இந்த ராஜகீதம் இந்த வண்டியில எல்லாம் போவாங்கல்ல பிளைண்ட் பீப்புள், ஆமா ஆமா, அவங்க பாடுற மாதிரியே ஒரு செட்டப் அவங்க கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க நல்லா தான் பாடுவாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா ப்ரொஃபஷனலா இருக்கும். அவங்க மேபி இந்த மாதிரி இப்போ இது என்ன 25K போட்டுருந்தது. இப்போ இந்த மைக்கு, இந்த 2 மைக்கும் இன்டர்ஃபியர் ஆகுமா? எனக்கு டவுட் இருக்கு. ஆகலாம். ஆனா அதுல என்ன இருக்கு? ஓகே, ரெக்கார்டிங் ஒன் நடந்தா ஓகே. ரியாலிட்டி பாப்போம். லைட் எரியல இந்த சைடு, அந்த பக்கமா. இந்த டிஜே வேற இப்படி. சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன், கேளுங்க எல்லாரும். மைக் எப்படி இது பண்ணுமா, கன்வே பண்ணுமா? மைக் வந்து இது போதும், கரெக்ட்டா இருக்கு. போதும்ல? ஓகே. நான் இப்போ அடுத்த தடவை பிரஸ் பண்ணனா என்ன ஆகும்? மைக் வால்யூம் அட்ஜஸ்ட். ஓகே, ஃபுல் போடு. ஃபுல் போட்டேன். ஹலோ மேக்ஸ் வால்யூம் இப்பதான் ரீச் ஆயிருக்குங்க. பக்கத்து தெருவுல இப்ப கேட்க போகுது நான் பாடுறது. ஆக்சுவலா இது வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மண்டபத்துல வந்து எனக்கு என்ன தெரியுமா, இந்த மைக்கும் நல்லா இருக்கு, குவாலிட்டி செமையா இருந்தது. மைக் வந்து செம்ம டைரக்ஷனலா இருக்கு, சூப்பரா இருக்கு. டைனமிக் மைக் தான். ஏன்னா நேரா பார்த்தா சூப்பரா கேக்குது, சைடெல்லாம் வச்சுட்டு நம்ம வாய்ஸை பிக் பண்ணவே இல்லையே. கொஞ்சம் அது பார்க்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு ஜொலிக்குது. என்னடா இது டிசைனு, டேய் ஜிப்ரானிக்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஆனா இப்போ நான் இவ்வளவு பக்கத்துல வச்சிருக்கேன் மைக், அப்ப கூட எதுவுமே கேட்கல. அது வந்து சூப்பர். ஆனா இங்க வச்சு அது வந்து சூப்பர், செம்மையா நல்ல ரெஸ்பான்சிவா இருக்கு மைக்கு. இப்போ நான் இந்த பக்கம் திரும்பினேன் அப்படின்னா மைக்கோட அந்த இது வந்து அடிச்சு திருவன். சார், நான் ஒரு பாட்டு பாடுறேன், கேளுங்க. இடங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, செமையா இருக்கு. அலையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே, தேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மழைச்சாரல் தெரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் கொடையும் துடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே. என்ன கிளாஸா இருந்தது தெரியுமா? இளங்காத்து வீசுதே. இந்த எக்கோ தான் மெயின். இந்த எக்கோ இல்ல அப்படின்னா அந்த ஸ்டூடியோ எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து அப்படியே கம்மியாயிரும். இப்போ இந்த நம்ம நார்மலா போடுறோம்னு வச்சுக்கோங்க, திரும்ப ஃபுல்லா கம்மி பண்ண. இளங்காத்து வீசுதே அப்படின்னு அந்த பாட்டு மாதிரியே இல்ல, எஃபெக்டே வராது. ஆமா,
அது எப்போ நம்ம அந்த எக்கோ லைட்டா ஆட் பண்றோமோ அப்பதான் அந்த சினிமால ஸ்கிரீன்ல பாக்குற அந்த ஃபீல். இந்த இப்ப ஆட் பண்ண உடனே வருதே. இல்ல ஆமா இன்னும் கொஞ்சம் வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே. இப்போ இன்னொரு பாட்டு ட்ரை பண்ணுவோமா? சோ அப்ப நல்லா இருக்குங்க, தட்டு எடுத்துட்டு போயிடலாம் பீச். இது இந்த எக்கோ தான் அல்டி. எக்கோ தான், அதுதான் ஸ்டூடியோ. எவ்வளவு? 10,999. குட் பிரைசிங். ஐ லைக் த பிரைசிங். வர இந்த ஜெப்ரானிக்ஸ், போட்ரானிக்ஸ், அல்ட்ரா ப்ரோ லிங்க் இவங்களை தேடி நான் போலான்னு இருக்கேன். என்ன நம்ம பண்றானுங்க குறுக்க பூந்து. இதுல அப்படியே பாஸ் த்ரூ வருதா? இதான் பார்க்கணும் எனக்கு. ப்ளூடூத் மோட்லயும் போடு. வரும்டா. இல்ல அதான் கரோக்கேயோட மேட்ரு. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே. ஓடு. ஜாலி தான். லிரிக்ஸ் தான் தெரியாது போறா. இதுல வரும் வித் லிரிக்ஸ்னு போட்டிருக்கானே. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே. பேஸ் கம்மி வால்யூம் தான். பேஸ் சூப்பரா இருக்கு. எல்லாரும் ஒரு ஜோரா ஒரு கை தட்டுங்க. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே, வழியே வழி நானும் பார்த்திருக்கேன் பூமுகவாதிரமே. ஸ்நேகிதனை. சரி, ஆக்சுவலா வந்து என்னன்னா எனக்கு வந்து என்னெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கரோக்கே பண்ண முடியும். எனக்கு என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல பாத்தேன்டா, அவங்க வந்து அந்த எம்ஆர்பி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு இவங்க கிட்டே எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து அனுப்புறாங்க அப்படின்னும் போது அதுல எம்ஆர்பி தான் எப்பயுமே அனுப்புறாங்க. அப்ப நான் என்ன நினைப்பேன், இது 25,000 25,000 அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா என்ன ஹைலைட்னா இதுக்கு நிகரானது இப்ப ஜேபிஎல் இருக்குன்னு வையேன், அப்ப காஸ்ட் 20+ தான் இருந்தது கண்டிப்பா. ஆனா இவங்க வந்து நான் தான் இதுலயே சொல்றேன், எல்ஜிலயே வந்து மினிமம் 25. இது வந்து ஆனா இப்போ 11K அப்படிங்கிறது கிரேசிங்க. மேல வந்து எனக்கு என்ன ஹைலைட்னா இந்த பட்டன்ஸ் பார்த்தேன். பட்டன்ல வந்து பவர், மோடு, டிடபிள்யூஎஸ் மோடு, அதுக்கு பக்கத்துல வந்து பேட்டரி இண்டிகேட்டர், மைக்குக்கானது, ஈக்குவலைசர், பிளஸ் மைனஸ், ப்ளே பாஸ். இப்ப பாரு. சோ நான் வந்து எப்படி சொல்றதுனே தெரியல எனக்கு. இது இன்னொன்னு சொல்லலாம்டா, நம்ம எப்படின்னா நம்ம ஒரு பொருளை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இப்போ ஆல்ரெடி இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறாங்க, ரொம்ப பாட்டுகள்லாம் பாடிருக்காங்கன்னா அவங்க இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரா எவாலுவேட் பண்ணுது. நல்ல சிங்கர் ஒருத்தர் இருக்காருங்க எங்க கிட்ட. நான்லாம் வெறும் பாத்ரூம் சிங்கர் தான், ஏதோ எங்க அம்மா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் காப்பி அடிச்சு பாடிட்டு இருக்கேன். பயங்கரமான ஒரு சிங்கர் எங்க கிட்ட இருக்காரு. அவர்கிட்ட எல்லாம் இதை கொடுத்தோன்னு வைங்கல்ல, எங்க இருக்காரு ஸ்டேஜா ஏறி எல்லாம் பாட தேவையில்ல, ரோடா போய் பாடலாங்க அவரு. சீரியஸா புரியுமா? ஆனா எங்க இருக்கீங்க? அவர்ல எலைட். அவர் எங்கனாலும் பாடுவாரா? அவர் எங்கனாலும் பாடுவாரு. ஆனா நான் காப்பிரைட் அடிக்கிறாங்க, நான் விட மாட்டேன் அவரு. ப்ரோ அவரை கேட்போம் எங்க இருக்கீங்கன்னு. ப்ரோ நீங்க எங்க ப்ரோ இருக்கீங்க? எங்க தான் இருக்கீங்க நீங்க? நான் நடுவு 2 நாள் இது பட்டுக்கோட்டை போயிட்டு நேத்து நைட் வந்தேன். சரி இப்ப எங்க இருக்கீங்க? ஆபீஸ் கிளம்பி போறேன். சரி ஆபீஸ்ல இருந்து நேரா அங்கதான் வரேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் நேரா. இல்ல நம்பர் அது இல்ல ப்ரோ, நான் வந்து தூங்க போறேன். பாப்போம். ஐயா வணக்கம் காமேஷ் ப்ரோ. வரேன்னு சொல்லிட்டேன், ஊருக்கு போகலன்னு சொல்லிட்டேன். சரி அது பிரச்சனை இல்ல. இங்க வந்து பாட்டு பாடுறதுக்குன்னே ஒரு நீ தான் பேசுற பரத், இங்க வருங்க. வணக்கம் காமேஷ் ப்ரோ, உங்களை நாங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அழகிய குரலை இந்த அற்புதமான ஸ்பீக்கரில் கேட்க. எப்படி? நிச்சயமாக இன்று ஈவினிங் வந்து விடுவேன். வந்து உங்களிடத்தில் அதை ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுங்க. ஆமா ப்ரோ, அதுக்கு தான் காத்துன்னு இருக்கோம். காத்துன்னு இருக்கிறேன் நானு. சீக்கிரம். ஆனா நம்ம பாடினா யூடியூப்ல இது போடுவாங்களே, அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ, இது நம்ம மக்களுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம எங்களுக்கு மட்டும்தான் பாட போறீங்க நீங்க. அப்ப நேரா கிளம்பி வரேன். நான் ஆபீஸ் போய் என்ன பண்றதுன்னு கேட்டு உடனே. சரி வாங்க ப்ரோ. சோ பயங்கரமான சிங்கர் ஒருத்தர் அந்த வேலை இருக்காரு. ஆமா கரெக்ட். இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. நானே யூஸ் பண்ணதே கிடையாது. நான் தான் சொல்றேன், எங்க அம்மா யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் அவங்க யூஸ் பண்ற ஸ்பீக்கர்ல இந்த குவாலிட்டி கிடையாது. இது பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி இந்த இது அதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இதுல வந்து பேஸ், மிட், ஹைலாம் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கும். அதே மாதிரி தான் எல்ஜிலயும் பெரிய ஸ்பீக்கர், ஆனா ஒன்னு பெருசு ஒன்னு பாட்டம்ல பெருசா இருக்கும், மேல ஒரு ட்வீட்டர் இருக்கும். ஆமா நிறைய பூம் பாக்ஸ். ஒண்ணுலங்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட், அஃபோர்டபிலிட்டி. அதான் என்னப்பா இதெல்லாம் இந்த டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடு.
நாங்களும் பொழைச்சுப்போம்ல. அது பண்ணலான்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா யூஎஸ் உள்ள வந்துடுறாங்க. ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 16,000 ரூபாய்க்கு இது கிரேசி ப்ராடக்டா எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க வேற ஏதாவது கிரேசியா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பரத் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்தனால பரத்துக்கு எப்படி தோணுதுன்னா இது ரொம்ப பிரீமியமா இருக்குன்ட்டான். 11,000 ரூபாய்க்கு இது உண்மையிலே வந்து நான் எதிர்பார்க்கல. அதாவது எப்படி தெரியுமா இருக்கு, எனக்கு இன்ஃபினிக்ஸ் GT30 Pro மாதிரி இருக்கு. 25,000 ரூபாய்க்கு இப்படி ஒரு ப்ராடக்டா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அது இன்னும் சூப்பர் ப்ராடக்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது ஃபிளாக்ஷிப்லாம் கிடையாது அது. அதே மாதிரி இதுவும் ஃபிளாக்ஷிப்லாம் கிடையாது, டிஸ்டார்ட்லாம் ஆகுது இதுவும். ஆனா 50%ல எவ்வளவு லவுட்னஸ், சூப்பர். 3 தெருக்கு கேக்குதுங்க, மினிமம் 3 தெருக்கு கேட்கும். நாங்க இப்ப வச்சது கண்டிப்பா 3 தெருக்கு நான் பாடினது கேட்டிருக்கோம். ஆமா, எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, எவன்டா அவன் இந்த காலத்துல இந்த நேரத்துல போய் மேரேஜ் ஹால்ல உட்காந்து பாடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அது அவுட்டோர்ல. அவுட்டோர்னால கண்டிப்பா நிறையவே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது எப்படி சொல்றது, 11,000 ருபீஸ்க்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்றதே நான் ஆச்சரியப்படுறேன். எனக்கும் அப்படிதான் இருந்தது. அதுவும் எப்ப அப்படி இருந்ததுன்னா இந்த இதுல வரும் தெரியுமா, விவேக் காமெடியில பாட்டி தாத்தா பத்த உனக்கு பாவமாலியா இருந்துச்சு. இவன் ஆம்பிளிஃபயர்னு ஏதாவது போட்டிருக்கானா? எதுவுமே போடல. ஏன்னா இது ஆம்பிளிஃபயர் வேலை பயங்கரமா பாக்குது. இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடையாதுடா, உள்ள வந்து போர்டு இருக்குடா, உள்ள போர்டு இருக்கு, ரொம்ப ஹை பவர் ஆம்பிளிஃபயர். எனக்கு என்னன்னா ஓபனா சொன்னோம்னா ஜெப்ரானிக்ஸ் நம்ம ட்ரோல் பண்ணலாம் இந்த இடத்துல. என்னன்னா அவங்களுக்கே வந்து இதுல இருக்க டெக்னிக்கல் கண்டிப்பா தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா உள்ள இருக்கிற டிரைவர் யூனிட்ஸ் என்னெல்லாம் அது தெரியுது, மேல இருக்கிற மோட்ஸை சொல்ல தெரியுது, RGB லைட் இருக்குன்னு சொல்ல தெரியுது. தவிர உங்களுக்கு இதை விற்க தெரியாதுங்க. ஷுவர். இத வந்து போய் வித்து குடுறா அப்படின்னா தோத்துருவானுங்க அவனுங்க அந்த கேம்ல. அது நான் இதை ஆக்சுவலா பேக் பண்ணலான்னு இருக்கேன் லண்டனுக்கு. கால் பை வந்து ஒரு பிரசன்டேஷன்ல பின்னாடி இதை வச்சு முடிச்சு விட்டுருவாரு. மார்க்கெட்டிங்னா தலைவன் தான்யா, அவ்வளவுதான். ஆமா, அவன் வந்து அந்த லைட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு 4 கிளிஃப் எல்இடியை போட்டு கிளிஃப் மேட்ரிக்ஸ் இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். கேட்டா தெரியுமா 4 அனிமே வந்து அது இல்ல, இது வந்து வோக்கல்ஸ்க்குங்க, இது ஈக்குவலைசர் இருக்குங்க, இது என்ன வால்யூம்ல இருக்குன்னு காட்டுறதுக்குங்க அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிடுவான்டா. மைக் மோடுங்க, மைக் மோடுங்க, மைக் மோடுக்கு இப்படி இப்படி தள்ளினா எக்கோ மாறுங்க. யாருன்னு நினைச்ச நீ? தண்ணி தொட்டி தேடி வந்த அண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த அண்ணு குட்டினா. இப்ப இதுக்கு இடையில அவர்கிட்ட கேட்டுடலாம், இது எப்படி? நல்லா இருக்கு, செமையா இருக்கு. நல்ல ஒரு சின்ன பார்ட்டிக்கு அழகா நீட்டாவே இருக்கு. எவ்வளவு பெரிய இது, மொட்டை மாடியில ஒரு 100 பேர் 150 பேர் கேதரிங்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 100 பேர் 150 பேர் கேதரிங்க்கு ஒரு விஷயம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு அழகா ஒரு கிட்டார், ஒரு சிங்கர் அப்படி இருந்தா அழகா. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட ஏணி இல்லை, மலர் மலர்கள். ஓ, ஃபீமேல் வாய்ஸ் இருக்கு, மேல் மட்டும் தான் பாடும். மேகமேதான் பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ. இதுல கார்ட்லெஸ் மைக் போடலாம்ல, 2 மைக் போட்டாலே இருக்கு. ரெண்டாவது மைக் வயர்டே ரெண்டாவது இருக்கு. வயர்டே கார்ட்லெஸ் இல்ல, கார்ட்லெஸ் மேபி 6.3 ரிசீவர் வந்து நம்ம அதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கார்ட்லெஸ் யூஸ் பண்ணிடலாம். 6.3 வயர்லெஸ் ரிசீவர். பறித்து சென்றவள் நீ அடி, உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்கள் முளைக்கும், காதலில் வழியும் இன்பம் தானே தானே, உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கெனவே தருவேன் பெண்ணே, உன்னருகில் வாழ்ந்தால் போதும் கண்ணே கண்ணே, உனது பெயர் எழுதி பக்கத்துல எனது பெயரை நானும் எழுதி வச்சேன், அத மழையில் அழியாம கொடை பிடிச்சேன், மழை விட்டும் நான் நனைஞ்சேன். இங்கம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் இந்த ஞாபகமே, மல்லிப்பூரே மாலை போட்ட மோகம் தீர்க்கவே अजब से अदाए हैं, अजब से अदाए हैं. என்னவோ சரியா இல்ல.
இல்ல பரவாயில்ல. ஜனவில் காயும் வேட்டி சேலையோ பார்த்து மீது தூங்கி நான் லிரிக்ஸ் எடுக்கிறேன். ஒரு பூங்காற்று ஆகாயம் மழையில் நீராடும் தூங்கலும் நீ யாரும் காற்றுக்கு எல்லை இல்லையே. 75% நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போதே அதே 75% தான் குறையவே மாட்டேங்குது. சரி, ஒரு தடவை அதை என்ன பண்ணுங்க, இப்ப என்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டிஸ்சார்ஜ் பண்ணி ஃபுல்லா சார்ஜ் பண்ணிடுங்க, அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். அது நான் என்ன தெரியுமா சொல்றேன், நம்ம சர்க்கிள்க்கு யூஸ் ஆகிறதுக்கு உருப்படியா ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. அது நீங்க கண்டிப்பா நல்லாவே யூஸ் பண்ணுவீங்க. நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, மீட்டப்க்குலாம் வந்து தனியா நான் வந்து யார்கிட்டயுமே இப்ப எதையும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மீட்டப்க்கு அதே மாதிரி நம்ம டீம்ல வரக்கூடியவங்க நிறைய பேர் பாட்டு 2 மைக் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இப்ப ஆக்சுவலா இங்க இன்னொரு மைக் மாட்டிட்டா வேலை முடிஞ்சது. நம்ம மீட்டப்கே கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஆமா, மீட்டப்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க, எப்பயா கூப்பிட போறீங்கன்னு அதுக்குதான் காமேஷ் ப்ரோ இப்ப காசு வாங்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு. ஒரு 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, இந்த மரத்தை வச்சு தடுத்துட்டாங்கன்னா இப்படியே வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவேன். சரி, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஹோல் நீங்க ஆல்ரெடி வந்து வர்த்தீங்க. 11,000க்கு இது வர்த்து. 11,000க்கு இது வர்த்து. ஏன்னா கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் ஆச்சு நான் பாடி. 2-3 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு திருப்பி -1 இதோட நடுவில் 2-3 ப்ரோக்ராம் சும்மா போய் அப்படி போய் பாடுறது தானே தவிர ப்ரொஃபஷனலா ஒரு ப்ரோக்ராம் தான் போய் பாடி 3 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. ஸோ பார்த்த உடனே திருப்பி பழைய நிறைய பாட்டு எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், வாய்ஸ் திருப்பி வார்ம் அப் பண்ணி கொண்டு வரணும்னு தோணுது இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக பாடுறவங்க, பாட்டை மறந்துருக்கிறவங்க அவங்க யூஸ் பண்ணலாம், பாட கத்துக்கிறவங்க அவங்க எப்படி இருக்குங்கிறத இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் 11,000 ரூபாய் வருது. ரைட்டுங்க சார், தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில சந்திப்பாதீங்க சிவரணி மற்றும் பரத்வாஜ். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.